என்னமோ சொன்ன ஒண்ணு இல்லாத இடத்துல பொண்ணு எடுத்தா கட்டி போட்ட நாய் மாதிரி கிடப்பான்னு. இப்ப பாத்தியா அந்த நாய் உன் மேல ஏறி உன் புதவலையை கடிச்சிருச்சு. மா ஏமா அமைதியா இருக்க? ராபிஸ் எதுவும் வந்துட போகுது, ஏதாச்சும் பேசுமா. என்ன அந்த சோபாவை உத்து பாக்குற? அப்படி பார்க்காத. அந்த சோபாவோட மதிப்பு எப்போவோ காணாம போச்சு. நிறுத்துங்க. கேவலம் இந்த சோஃபால உட்கார்ந்தா இல்ல சரியா போச்சா? இந்த வீட்டோட அதிகாரம் இந்த சோஃபால இல்ல. நான் என் மூஞ்சிக்கு முன்னாடி நின்னு வசனம் பேசுற மூஞ்சிய நான் உடைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஸ்ரீமதி சொல்லுங்க த. என்னடி நொத்த? இன்னும் உனக்கு 3 மாசம் தான் டைம். அதுக்குள்ள நீ மாசமாகற. இல்லைன்னா என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள உங்க அப்பா போட வேண்டிய நகையை போடலைன்னு வச்சுக்கோ, உன்னை வாழ விட்டு திருப்பி அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னத்த ஏதோ எதிரி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? எதிரியா? நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நான் எதிரியா நினைப்பனா? அன்னைக்கு அவன் சோஃபால உட்காரும் போது ஈன்னு பல்ல காமிச்சு பார்த்துட்டு இருந்தீங்களே, எங்க இப்ப சிரி பார்க்கலாம். சிரி சிரிடி. ஏய் சிரிடி. அந்த பயம் இருக்கட்டும். உனக்கு சப்போர்ட் ஒருத்தி வந்துட்டானே, ஆடுறியா நீ? ஆடுறவ காலை உடைச்சு வீட்டுல எப்படி மூளையில உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாரு நீ. சாவாஸ், மை ஓஜி பொண்டாட்டி இஸ் பேக். மாமியார் ஹோம். நீங்க பண்ணினதுக்கு இப்ப சோஃபாவை மட்டும் எரிச்சிருக்கேன். நீ ஏதாவது வீட்டுல குரலை ஒசத்துனீங்க, உங்க 2 பேரையும் சேர்த்து எரிச்சிருவேன். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள போட வேண்டிய நகையை போடணும்னு சொல்றாங்க. என் அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா பூச்சி மரத்து குடிச்சு செத்துருவாங்க. ஏழை பொண்ணுன்னு தெரிஞ்சும் எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்க தெரியல. வரேன்னு சொன்னா காயத்ரி எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். சரி உள்ள வா. பாத்தியா, உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல நீ. அது இல்லடி, அவசர அவசரமா நடந்துருச்சா, நிறைய பேர் கூப்பிட முடியாம போயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. உன் கல்யாணத்துக்கு வேற நகை சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொன்னேன்ல, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் எப்படி கல்யாணம் ஆச்சு? ஆமாண்டி, இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாம நானும் அம்மா அப்பாலாம் ரொம்ப குழம்பி போயிருந்தோம். அப்பதான் ஆஸ்ட்ரோடாக் ஆப் உதவி பண்ணுச்சு. ஆஸ்ட்ரோடாக்கா? அப்படின்னா? நான் ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜோதிடர் கீதா கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதும் என் கஷ்டத்தை சொல்லாமையே என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களேன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என் குடும்ப கடன் பிரச்சனை தீருமா, எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க உங்கள் குடும்பத்தில் சின்ன பணப்பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க இந்த தேதியில தான் கல்யாணம் நடக்கும்னு குறிப்பிட்ட தேதி கொடுத்தாங்க. அவங்க கணிச்ச ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக இருந்தது. அப்புறம் கடனும் முடிஞ்சுது, கல்யாணமும் முடிஞ்சுது. ஹே சூப்பர் டி. உனக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீயும் ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை ட்ரை பண்ணிப்பாரு. இதில் கல்யாண விஷயம் மட்டும் இல்லை, பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், கரியர்னு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீ தாண்டி. ஏ அப்படியா? நைஸ்ல. சரி, இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஏங்க அடுத்த வாரம் சேலமில் காம்படிஷன் இருக்கு, நான் போகணும். ஓ, நீங்களும் வரீங்களா? எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆஃபீஸில் லீவாக இருந்தால் வரேன். என்னங்க நீங்கள், நான் அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்கிறேன், லீவ் இருந்தால் வரேன்னு சொல்கிறீங்க. எனக்கு உங்களை விட்ட யார் இருக்கா? சரி வரேன். மிருதுலா, நீ காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? அம்மாவும் மீறி எப்படிம்மா? கட்டின பொண்டாட்டி நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அம்மா கிட்ட கேட்டு வரேன்னு சொல்றீங்க. நீங்க ஒன்றும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். அது எப்படி உன் இஷ்டத்துக்கு போவேன்? உன் இஷ்டத்துக்கு போறதுக்கு வரதுக்கு இது என்ன சத்திரமா? எங்க போறதா இருந்தாலும் இந்த வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். அதுவும் முக்கியமா என்கிட்ட. பெர்மிஷன் வாங்கணுமா? இல்ல அது புரியல. டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணி ஏன் முயற்சியால இவ்வளவு தூரத்துக்கு போனா அவ்வளவு அசல்ட்டா பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு சொல்றீங்க? ஹலோ, எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும். இது ஒண்ணும் உங்க ஆத்தா வீடு இல்ல, இது எங்க அம்மா வீடு. சோ பெர்மிஷன் வாங்கணும். சரிங்க அத்தா, நான் பெர்மிஷன் கேட்குறேன். அடுத்த வாரம் சேலம்ல காம்படிஷன், நான் போகணும். போகக்கூடாது. ஏன் இல்லை? ஏன் ஏன் கனி? பாத்தியா பிள்ளைங்களை எப்படி குட்டி ட்ரௌசர் பனியன் போட்டு ஓடுறாங்கன்னு? இதே மாதிரி என் வீட்டு மருமக நீயும் ஓடுனீனா என் சொந்தக்காரவங்க எல்லாம் பார்த்து என் மூச்சில காரி தூணு துப்ப மாட்டானுங்க. முதல்ல விளையாட்டா பாருங்க. பல்லே, நீ விளையாட ஏன் குடும்பம் தான் கிடைச்சதாமா? நீ வீட்டில் உட்காந்து 5 கிலோ விளையாடு, தாயக்கட்டை விளையாடு, பல்லாங்குழி விளையாடு, ஏன் பரமபதம் கூட விளையாடு. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல போறதில்ல. நீ இந்த குட்டி டவுசர் போட்டு ஓட குட்டி பாப்பாவா? நோ பெர்மிஷன். ஏங்க இவ்ளோ சொல்றாங்க, எதுவும் சொல்ல மாட்டேறீங்க? மிருதுலா, குடும்பத்தை அனுசரித்து போ மிருதுலா. அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. ஏன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்றியா? அப்படி உட்கார்ற காலு இந்த மைதானத்துல எப்படி ஓடுதுன்னு நான் பாத்துறேன்டி. பல்லே, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் காம்படிஷன் போயிடுவீங்க. இப்பதான் புரியுது ஏன் சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறாங்கன்னு. ஆனா நான் அப்படி இல்லை. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு எப்படி போறேன்னு மட்டும் பாரு. ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணியிருக்கேன், மறக்காம சாப்பிட்ருங்க. மீன் குழம்புலாம் ஓகே தான், ஆனால் டிஃபன் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கே. சரி போய்ட்றேன். ஏங்க வேற ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. ஹே, மறந்துட்டியா? இன்னைக்கு உன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஒன்றும் வேண்டாம், கட்டின பொண்டாட்டி பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேல. இதே மாதிரி தான் போன வருஷமும் மறந்த. சாரிம்மா, கோச்சுக்காத. நீ சாயங்காலம் வரும்போது ரொம்ப நாளாக கேட்டு சுடிதாரு அதை வாங்கிட்டு வரேன். ம், பாய். பாய். ஏ வசந்த், ஏன்பா? கடை முடியாது, கொஞ்சம் போயிட்டு வாடா. மாத்திரை வாங்க மறந்துட்டேன். முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நான் ரொம்ப வேண்டாம் இருப்பேன்ல. ஏன் இப்போ சொன்னா போக மாட்டியா? போய் வாங்கிட்டு வாடா. இந்தாப்பா. பா, நீங்க வச்சுட்டு போன பையங்க? நான் தான் நான் எடுத்தேன். Dress சூப்பரா இருக்கு. அடுத்த வாரம் என் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸா வாங்கி வச்சியா? சரி எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தேன். நல்லா இருக்கா? என்ன கனி, அது ஒன்னி பர்த்டேக்காக வாங்கி வச்சது. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஃபர்ஸ்ட் யார் வாங்கி வச்சிருக்காங்க, எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாரு. டேய்,
யாரா எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? உன் தங்கச்சி தானே போட்டா. போய் உன் பொண்டாட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ள போய் திட்ட நீ. மா இன்னைக்கு அவள் பிறந்த நாள்மா. அவ பிறக்கலன்னு யாரா அழுதா? பிறந்து வந்து நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம உயிரை வாங்குது. ஏன் அத்தை பாவம் அவ பிறந்த நாள் அதுல ஏன் இப்படி திட்டுறீங்க? அவங்க வைஃபுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை உங்க பொண்ணு போட்டது தப்பு தான். என்னது என் பையன் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை என் பொண்ணு போட்டது தப்பா? இங்க என்ன நடக்குது விஜி? பாவம் என் புள்ள மூஞ்சி எவ்வளவு வாடி போச்சு. டேய் ஏன்டா அந்த கரும்பு முடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்சுட்டியடா? என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரியாடா இருக்கு? என்கிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸா? இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா எல்லாரும்? இப்படி எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறீங்களே. என் புள்ள போற ஏமாந்து போய் பொக்குன்னு போயிட்டா. இந்த உன் ட்ரெஸ் நான் ஒன்னும் துணி கூட வாங்க முடியாத குடும்பத்துல ஒன்னும் பிறக்கல. என் பொண்ணு போடுற துணி கழட்ட வச்சிட்டீல. இந்தா இந்த துணியை நீயே போட்டுட்டு நீ உன் புருஷனை போய் சந்தோஷம் பிறந்த நாளை கொண்டாடுங்க. ஏய் உங்க அப்பானுக்கு நாளைக்கு போனை போட்டு வர சொல்லுடி. வரதட்சணை பத்தி பேசணும். தங்கம் உன்னை அசிங்கப்படுத்திட்டலம்மா. நாளைக்கு பாரு கதைய. அப்பா ஏன்பா வெளியே நிற்கிறீங்க? உள்ள வாங்க. சம்மந்தி இருக்காங்கம்மா. உள்ள வாங்கப்பா, பேசிக்கலாம். சம்மந்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம். அப்பா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? முதல்ல சாப்பிடலாம்ப்பா. வரும்போது சர்பத் குடிச்சோம்மா, எனக்கு பசிக்கல. அதான் இந்த வீட்டு முதலாளி அம்மாவே சொல்லிட்டாங்களே, சாப்பிடுங்க சம்மந்தி. நீ சாப்பிட்டியம்மா? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. மீதி நகை எப்பயா போட போற? இல்லை என்கிட்ட இருந்து ஒரு 10 ஆட்டை விற்று 1.5 லட்ச ரூபா பணம் இருக்கு. மிச்சத்தை வெள்ளம் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். இந்த இளவுக்கு தான் ஒன்றும் இல்லாத போய் வீட்டில் பொண்ணு எடுக்க வேண்டாம்னு சொன்னது. யோ நீ கொடுக்க 5க்கு 10க்கு நான் கையேந்தி நிற்கணுமாயா? அப்படி இல்லைங்க சம்மந்தி. சம்மந்தி சம்மந்தி சொல்ற போது நிறுத்தியா? தகுதி தராதர இல்லாத வீட்டுல வந்து பொண்ணு எடுத்த மாதிரி எல்லாம் எங்களே சொல்லணும். அத்தை அவர் பாவம், அவரை சாப்பிட விடாம ஏன் 2 பேரும் வார்த்தையால கஷ்டப்படுத்துறீங்க? ஹலோ, இது எங்க ஃபேமிலி மேட்டர். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அப்ப நான் யாரு? நீ அவ்வளவு மாதிரி ஒரு வேலைக்காரி தான். கம்மல் மூடிட்டு ஓரமா நில்லு. யோ இவ்வளவு நடந்தோம் கொஞ்சம் கூட வெத்தமே இல்லாம எப்படி சாப்பிட முடியுது? மீதி பணத்தை சீக்கிரம் கொடுத்துட்றேம்மா. அப்பா 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 சாப்பிட்டுட்டு போங்கப்பா. அப்பா அப்பா உட்காந்துட்டீங்கப்பா, சாப்பிட்டுட்டு போயிருங்கப்பா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கப்பா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. அப்பா பணத்தாசை பிடிச்ச பேய்களா? பாவம் எங்க அப்பா. பசிக்குதுன்னு சாப்பிட உட்காந்தவங்கள இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? யாருக்கு வேணும் உன் பிச்சைக்கார பணம்? உங்க அப்பா போடுறேன்னு சொல்லி நகை தானே கேட்டோம். இன்னொரு பதிலுக்கு பதில் பேசுறேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? மா என்ன திமிருடி உனக்கு? திருப்பி அடி ஸ்ரீமதி. இனி எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? இன்னைக்கு உன் மேல எந்த தப்பும் இல்லை. தப்பெல்லாம் இவங்க மேலதான். அடி ஸ்ரீமதி. ஏய் தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் மேல கை வைக்க சொல்ற? அவ அடிச்சிருவாளா? நீ ஒன்னும் அடி மேல ஸ்ரீமதி. அடி வாங்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அடி. ஏய் இங்க என்ன நடக்குது? நம்ம திருப்பி அடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி அடி ஸ்ரீமதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.